வாசு டிப்ஸ் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம சேனலில் நம்ம பார்க்க போகிறது தக்காளி குழம்பு. வீட்டில் எந்த காயுமே இல்லையா, வெறும் தக்காளி மட்டும்தான் இருக்கா, உடனே இந்த டேஸ்டான தக்காளி குழம்பு செஞ்சுருங்க. வீட்டில் எல்லாருமே ஆசையாக சாப்பிடுவாங்க. நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டன் கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். நான் வீடியோஸ் அப்லோட் பண்ண உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். வாங்க ரெசிபிக்குள்ளே போகலாம். 4 தக்காளி எடுத்துக்கோங்க. நல்லா பழுத்த தக்காளியாக எடுத்துக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு கலர் நல்லா இருக்கும் குழம்புக்கு. இந்த மாதிரி நல்லா கலராக இருக்கிற மாதிரி எடுத்துக்கோங்க. 4 தக்காளியை இந்த மாதிரி தண்ணியில் நல்லா கொதிக்க விடுங்க. கொதித்து இந்த மாதிரி தோல் வெளியில் வரணும். அந்த மாதிரி வந்தோடனே நீங்கள் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ நான் தோலெல்லாம் உரிச்சிட்டு இதை மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்துக்க போகிறேன். இந்த மாதிரி நீங்கள் மிக்சியில் அரைச்சி எடுக்கும் போது உங்களுக்கு திக்னஸ் நல்லா கிடைக்கும் குழம்புக்கு. இதை நம்ம அரைச்சி ஒரு பக்கம் எடுத்து வச்சுக்கலாம். இப்போது ஒரு பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி பொடியாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. கூடவே பட்டை, கிராம்பு, சோம்பு, 2 பூண்டு பல், இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா அந்த மாதிரி நச்சு அதையும் தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. தாளிக்கிறதுக்கு யூஸ் ஆகும். ஃப்ரெஷ்ஷாக இருக்க கொத்தமல்லி தழையாக பார்த்து எடுத்து வச்சுக்கோங்க. கருவேப்பிலையும் கொஞ்சம் கூடவே சேர்த்து எடுத்து வச்சுருக்கேன். அப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் அரைச்சது, பச்சை மிளகா ஒரு 5 பச்சை மிளகாய் இந்த மாதிரி கீரி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கோங்க வாணலியில். எண்ணெய் நல்லா சுட்டோன்னே நம்ம தட்டி வச்சுருக்கோம்ல இந்த பூண்டு பல், கிராம்பு, பட்டை இதெல்லாம் சேர்த்துக்கோங்க. நல்லா வதக்கிடுங்க. இப்போது நம்ம வெங்காயம் பொடியாக கட் பண்ணியிருக்கோம்ல அதையும் சேர்த்துக்கலாம். வெங்காயமும் நல்லா வதங்கட்டும். இது நல்லா இந்த மசாலா வாசனையோடு இந்த குழம்பு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். வீட்டில் நீங்கள் கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். கூடவே நம்ம பச்சை மிளகா வச்சுருக்கோம்ல அதையும் போட்டுக்கோங்க. இந்த காரம் எங்களுக்கு போதுமானது நான் ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் வேணும்னா இன்னும் கொஞ்சம் காரம் வேணும்னா நீங்கள் இன்னொரு பச்சை மிளகா கூட சேர்த்துக்கலாம். இதுக்கு கலர்னு பார்த்திங்கன்னா இந்த குழம்புக்கு தக்காளியிலேருந்து வர கலர் தான். அதனால் நல்ல பழுத்த தக்காளியாக பார்த்து எடுத்துக்கோங்க. நம்ம சாம்பார் தூள் எதுவுமே சேர்க்க போகிறதில்ல. மிக்சியில் அரைச்சி வச்சுருக்கோம்ல தக்காளி அதையும் சேர்த்துக்கலாம். கூடவே கொஞ்சோண்டு தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்து நீங்கள் கொதிக்க விடுங்க. அப்புறம் ஒரு பிஞ்ச் அளவுக்கு மஞ்சத்தூள், தேவையான அளவு உப்பு, 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கான மல்லித்தூள் இதையும் கூடவே சேர்த்துக்கலாம். நல்லா கலந்து விட்ருங்க. இதுக்கு மிளகாய்த்தூள் எதுவுமே தேவையில்லை, ஏன்னா நம்ம பச்சை மிளகாயே காரத்துக்கு போதுமானது. இது நல்லா குழம்பு கொதிக்கணும். இப்போது நம்ம மூடி போட்டு மூடி வச்சிடலாம். இப்போ பாருங்கள், இந்த மாதிரி நல்லா கொதி வரணும். இந்த டைமில் நம்ம அரைச்சி வச்சுருக்கோம்ல 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய், அதை ஊற்றிக்கோங்க. உங்களுக்கு குழம்பு நல்லா திக்காக இருக்கும். ஏன்னா நம்ம தக்காளியும் அரைச்சி ஊற்றிருக்கோம், தேங்காயும் இந்த மாதிரி ஆட் பண்ணுறதுனால நல்ல திக்னஸ் இருக்கும் உங்களுக்கு குழம்புக்கு. கடைசியில் நம்ம பொடியாக கட் பண்ணி வச்சுருக்க கருவேப்பிலை, கொத்தமல்லி இதையும் சேர்த்துக்கலாம். தேங்காய் அரைச்சி ஊற்றி கொஞ்சம் நேரம் கொதிக்க விடுங்க. அதுக்கப்புறம் எடுத்துடலாம். இது ரொம்ப சட்டுன்னு செய்யக்கூடிய குழம்பு. ஏன்னா நம்ம காய்கறி கட் பண்ண தேவையில்லை, தக்காளி கூட நீங்கள் கட் பண்ண தேவையில்லை. நம்ம அப்படியே வேக வச்சு தான் அரைக்கிறோம். அதனால் ரொம்ப ஈஸியாக செய்யக்கூடிய குழம்பு இது. நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். கண்டிப்பாக உங்கள் வீட்டில் எல்லாருக்குமே இந்த குழம்பு ரொம்ப பிடிக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய்.